CSS grid 2-dimensional website create பண்றதுக்கு இந்த gridன்ற கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரோ வைஸ் ஆல்சோ காலம் வைஸா வந்து நம்ம grid ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் grid கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறோம். div இதுல கண்டெய்னருக்கு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறோம். grid கண்டெய்னர். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ள 3 grid ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். div class equal to இவங்க child 1. ஸோ இதே மாதிரி இன்னும் ரெண்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் ஸோ அவங்களோட நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிரிட் கண்டெய்னருக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இதுல கிரிட் அப்படின்ற வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம கிரிட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கண்டெய்னருக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலர் 3 காலமா பிரிச்சுக்க போறோம். அதுக்கு கிரிட் டெம்ப்ளேட் காலம் இந்த ப்ராப்பர்ட்டியில இப்போ நீங்க இவ்வளவு அளவா பிரிக்கணும்ன்றது கொடுக்க வேணாம். அதனால ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆட்டோ அப்படிங்கிறோம். ஸோ 3 கொடுக்கும்போது 3 காலமா வந்து ஆட்டோமேட்டிக்கா செப்பரேட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்டர் ரெட் சாலிட் 4 பிக்சல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேடிங் 20 பிக்சல். கிரிட் ஐட்டம்ஸ்க்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்டர் ப்ளூ சாலிட் 2 பிக்சல். ஸோ அடுத்தது பேடிங் 10 பிக்சல். ஓகேவா? இப்போ நம்ம கண்டென்ட் வந்து 1 இது 2 இது 3. இப்போ உள்ள இருக்கக்கூடிய கிரிட் ஐட்டம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன் பாருங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய காலம் வந்து 3 காலம் இருக்கும். ஆனா ரோ வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்ம கொடுக்க ஜென்ரேட் ஆயிருக்கும். ஆனா காலம் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 3 காலம் மட்டும். இல்ல கிரிட் அப்படின்ற வேல்யூ கொடுத்தோம். கிரிட் அப்படின் போது நம்மளுடைய ஸ்கிரீனுடைய ஃபுல் வித் ஆக்குபை பண்ணியிருக்கோம். இதே நீங்க இன்லைன் கிரிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த வித்தை மட்டும் தான் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராப்பர்ட்டி கேப் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய சைஸ் வந்து 2 ரோக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து குறிக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து கொடுக்க போறது பார்த்தீங்கன்னா காலம் இடையில எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றது செகண்ட் வந்து குறிக்கும். இது ஒரு ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா காலமுடைய கேப்பை மட்டுமே நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ காலம் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு 20 பிக்சல் காலம் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க ரோ இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை கொடுக்கறதுக்குமே செப்பரேட்டா இருக்கு ரோ கேப். ஸோ 20 தான் ரோ இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கு. டெம்ப்ளேட் காலம்ஸ் இது கிரிட் கண்டெய்னர்ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ கண்டெய்னர் இருக்கக்கூடிய எல்லா காலம் வந்து எவ்வளவு அகலம் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது கொடுக்க போறோம். ஸோ 3 காலம் இருக்கு நம்மகிட்ட. அப்ப இது 30 பிக்சல் 40 பிக்சல் கொடுத்துட்டு அடுத்து லாஸ்டா இருக்குதா அதுவே வந்து ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கிறதா ஆட்டோ. அப்ப இவங்க 30 40 பிரிச்சுட்டு மிச்சம் இருக்கதா அவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க. ஓகே அப்படி கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கலாம் கொடுக்கலாம். டெம்ப்ளேட் ரோஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ரோ மீன்ஸ் ரோவுடைய ஹைட் வந்து குறிக்கும். ஸோ நம்ம கிட்ட 1 2 3 4 ரோஸ் இருக்கு இல்லையா? அப்ப 4 வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ 40 பிக்சல் 30 பிக்சல் அதுக்கப்புறம் ஆட்டோ அதுக்கப்புறம் 90 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே பாருங்க தேவையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். இது நம்மளுடைய கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சென்டர்ல வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து எல்லாமே அலைன்மெண்ட்ல வந்து இருப்பாங்க. மாதிரி எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு அலைன்மெண்ட்ல வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் பெட்வீன் அண்ட் ஈவன்லி இருக்கு. ஸோ ஈவன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இடையிலையும் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். அது சுத்தியும் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க இந்த ஐட்டம்க்கு சுத்திலும் வந்து ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் பெட்வீன் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு இடையில மட்டும்தான் இருக்கும். சுத்திலும் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்காது. கிரிட் கண்டெய்னருக்கு வந்து ஹைட் செட் பண்ணிக்க போறோம். ஸோ ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். லைன் கண்டென்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா வெர்டிக்கல் ஆர்டர்ல நம்ம கிரிட் ஐட்டம்ஸா அட் அ டைம்ல நான் அலைன்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சென்டர்ல இருப்பாங்க. ஸ்டார்ட் அப்படின்றது பிகினிங், எண்டுனா முடியும் போது வந்து நிற்பாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் அரவுண்டு, மாதிரி ஸ்பேஸ் பெட்வீன், ஸ்பேஸ் ஈவன்லி. நெக்ஸ்ட் இந்த கிரிட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுக்க போறேன். அதுக்கு ஒரு டிவிஷன் டேக்குள்ள போயிட்டு அதுக்கு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து T8 அப்படின்னு கொடுத்துட்டு டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம கொடுத்த டைட்டில் கிளாஸ் நேம் இப்போ கிரிட் காலம் ஸ்டார்ட் இதுல 1. ஸோ கிரிட் காலம் எண்ட் இதுல
4. ஏன்னா எனக்கு 3 காலம் இருக்கு, எனக்கு 3 காலமே நான் டேபிள் அந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க 1ல இருந்து 4 கொடுத்தா அப்ப between 3 இருக்கு இல்லையா, அந்த 3 வந்து அதை அலோகேட் பண்ணி காலம் மாதிரியே கிரிட் ரோ ஸ்டார்ட் இருக்கு அதுல 1 கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரிட் ரோ எண்ட் இருக்கு அதுல இப்ப 4 கொடுத்தீங்கன்னா பாருங்க ஒரு 4னா 3 ரோஸ் வந்து ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிப்பாங்க. கிரிட் காலம் ஸ்டார்ட், கிரிட் காலம் அண்ட் எண்ட் இதை வச்சு நம்ம ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. இதுக்கு நம்ம கிரிட் காலம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க 1/4 இப்படி கொடுத்தீங்கன்னா அதோட மீனிங் என்னன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் காலம் எண்ட் பிஃபோர் 4th காலம், இதான் அதோடைய மீனிங். அப்போ ஃபர்ஸ்ட் கிரிட் ஐட்டம் அண்ட் செகண்ட் கிரிட் ஐட்டம் அண்ட் தேர்ட் கிரிட் ஐட்டம் 3 காலம்ல இருக்கக்கூடிய 1 2 3 3 ஐட்டத்தின் உடைய ஸ்பேஸை வந்து இது எடுத்துக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கிரிட் காலம் ஸ்டார்ட் எண்ட் இதை வச்சு நம்ம டேபிளுக்கு வந்து ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் கிரிட் காலம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில நீங்க 1/4 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் காலம் எண்ட் பிஃபோர் 4th காலம். அப்போ ஸோ அதுக்கு பெட்வீன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரிட் ஐட்டம், செகண்ட் கிரிட் ஐட்டம், தேர்ட் கிரிட் ஐட்டம் 3 ஸ்பேஸ் அவங்க எடுத்துப்பாங்க. அடுத்தது இந்த இடத்துல ஸ்பேன் 2 கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் காலம் அதுக்கப்புறம் அங்கிருந்து 2 கிரிட் ஐட்டத்துடைய ஸ்பேஸ் அவங்க எடுத்துப்பாங்க, அதான் ஸ்பேன் 2. இல்லை 1/4 இப்படி கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ரோ எண்ட் பிஃபோர் 4th ரோ. அப்போ 1 2 3 3 ரோ உடைய ஐட்டம் ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணிப்பாங்க. இது செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோல இருந்து பிஃபோர் 4th ரோ அப்படின்றத எடுத்துப்பாங்க. இதே நீங்க இந்த இடத்துல ஸ்பேன் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ செகண்ட் ரோல இருந்து அங்கிருந்து 3 கிரிட் ஐட்டத்துடைய ஸ்பேஸை எடுத்துப்பாங்க. இது ஒரு ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரோ ஸ்டார்ட், காலம் ஸ்டார்ட், ரோ எண்டு, காலம் எண்டு, ஸோ எல்லாமே இதில் அட் அ டைம்ல நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 5th சைல்டு இருக்கு இல்லையா, இவங்க வந்து இந்த 4 7 8 ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்ல நான் ஸ்பேஸ் வந்து நான் அந்த ஏரியா வந்து அலோகேட் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 4 இருக்கு இல்லையா, இவங்க என்ன பிளேஸ்ல இருக்காங்க, செகண்ட் ரோல இருக்காங்களா, அப்போ செகண்ட் ரோ தான் ஸ்டார்ட் பை இவங்க எத்தனாவது காலம்ல இருக்காங்க 4 செகண்ட் 2வது காலம் தானே, ஸோ 2. அடுத்தது இங்க 8 இங்கதான் முடியணும் அப்படின்னா ஸோ இவங்க வந்து தேர்ட் ரோல இருக்காங்களா, தேர்ட் ரோனா தேர்ட் ரன் கொடுக்காம 4 அப்படின்னு கொடுக்கணும். ஓகே 4னா பிஃபோர் 4னா 3 அப்படின்னு வந்துடும். ஸோ அடுத்து இவங்க வந்து எத்தனாவது காலம், தேர்ட் காலம், அப்போ பை 4 கொடுத்தீங்கன்னா பிஃபோர் 4 அப்படின்னா தேர்ட் காலம் வந்து சூஸ் பண்ணிக்கும். ஓகே இப்போ பாருங்க அந்த 2 ரோ அண்ட் காலம் உடைய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்பேன் கொடுக்கலாம். ஸோ ஸ்பேன் 2, அதே மாதிரி ஸ்பேன் 2. ஃபர்ஸ்ட் ஹெடர், மெனு, மெயின், ரைட், ஃபூட்டர். ஓகேவா, ஒரு கண்டெய்னர் இருக்காங்க. இப்போ ஒரு ஐட்டத்துக்குள்ளேயும் போயிட்டு கிரிட் ஏரியா, இதுல இந்த ஐட்டத்துடைய நேம் வந்து ஹெடர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் மற்ற ஐட்டமுக்கும் கொடுக்க போறோம். ஓகே இவங்க ஹெடர் கொடுத்தோம் இல்லையா, அடுத்து வந்து மெனு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஐட்டத்துக்கு மெயின். ஸோ நெக்ஸ்ட் ரைட், நெக்ஸ்ட் ஃபூட்டர். ரெண்டு கிரிட் டெம்ப்ளேட் காலம் அண்ட் ரோஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் தேவையான ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போறோம் யூசிங் கிரிட் ஏரியாவுடைய நேம் யூஸ் பண்ணி. ஸோ கிரிட் டெம்ப்ளேட் ஏரியாஸ். ஸோ இதில் சிங்கிள் கொட்டேஷன் போட்டு இந்த ஹெடரை வந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். 2 3 4 5 6 மறுபடியும் சிங்கிள் கொட்டேஷன் ஆரம்பிச்சு அந்த வித்தின் சிங்கிள் கொட்டேஷன்ல வந்து மெனு இதை வந்து 1 டைம் கொடுத்துட்டு மெயின் வந்து 3 தடவை கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட், அதை 2 டைம்ஸ் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது மறுபடியும் சிங்கிள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு மெனு, ஃபூட்டர், ஃபூட்டர். ஸோ அதே மாதிரி 5 ஃபூட்டர், ஸோ 2 கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரோல வந்து அவங்களுக்கு 6 காலமா நம்ம ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோல 6 காலம் அப்படின்றது வந்து செகண்ட் ரோ
அந்த செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் வந்து மெனு அண்ட் மெயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்து ஒரு 3 காலமை வந்து ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கிறாங்க. ரைட்டுக்கு வந்து ஒரு 2 காலமுடைய ஸ்பேஸை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் காலம் மெனு, அப்போ மேலே மெனு இருக்கு, கீழே மெனு இருக்கு, அப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஃபூட்டர். ஸோ ஃபூட்டருக்கு என்ன பண்றோம்னா 5 காலம்ஸை நம்ம அலோகேட் பண்ணி